கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னா கொடிவேரி கைஸ். இங்கேருந்து என்ன மேப் போடல, இருங்க மேப் போட்டுருவோமா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கேருந்து ஒரு 68 கிலோமீட்டர் இருக்குது ரிவ்யூ. நம்ம இப்போ போகிற வழி பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டிலேருந்து கோபி அப்படி போய் போகிற வழி. சித்தோடு போகிற தேவையில்ல, ஈரோடுக்கு முன்னாடியே போய் திரும்பிக்கலாம். அந்த வழி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க போ வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இந்த ரோடு எதுன்னா நம்ம ஹெல்மெட் வாங்கினோம்ல, இந்த கடைக்கு போகிற வழி தான். கடை வந்து அடுத்த கட்டில் அந்த பக்கம் இருக்கும். இங்கே இதெல்லாம் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது கைஸ், ரிலையன்ஸ் இருக்குது. நம்ம அதில் தான் பெட்ரோல் போட்டுடலாம். நாம் இந்த பங்கில் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இங்கேயே பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்துடலாம். அதெல்லாம் கீழே வந்துச்சு, 200 ரூபாய்க்கு போட்டிருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, பெட்ரோல் போட்டு போயிடலாம். இன்னும் பங்கு ஜியோவை மாறிச்சோம். எல்லாம் ஒரே கம்பெனி தானே. ஆனால் 200 ஜிபே பண்ணிக்கலாம்ல. ஒரு 200 ஜிபே வரும். 200 ஸ்கேன். போடு 200 இல்லைன்னா 5 கிலோ வருகிற மாதிரி. கைஸ், நம்ம ஹெல்மெட் வாங்கினோம்ல, இந்த கடை தான் மோட்டோ சாய்ஸ். நமக்கு இவங்க ஹெல்மெட் இந்த நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த ஹெல்மெட் வந்து இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு. இனிமேல் ஒரே ஸ்டெச் அழுத்திட வேண்டியதான். எங்கேயும் நிறுத்ததுக்கு வேலை இல்லை, வேலை இல்லை, ஒரே இதாக போயிட்டே இருக்க வேண்டியதான். கைஸ், நம்ம தோக்கவாடி வந்தாச்சு. தோக்கவாடியிலேருந்து அடுத்து கேஎஸ்ஆர் தான். உங்களுக்கு தெரியுதா மேலே போர்டு? ஈரோடு இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையம் 53 கிலோமீட்ரு. நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில் இல்லை, அந்த வழியில் தான் இருக்குது கொடிவேரி. அதெல்லாம் நம்ம என்னன்னு தெரில கைஸ், ஒரு மாதிரி அப்படியே கப்புன்னு ஆஃப் ஆகிடுறேன். என்னன்னு தெரில, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த பியர் உடைக்கணும் கைஸ். ஆஃப் த கேமரா நிறையா வரன்னு பேசிட்டு வரேன், ரெக்கார்ட் போட்டு அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆகிடுறேன். என்னென்னு தெரில, இன்றைக்கி திடீர்னு பிளான் பண்ணதுனால ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கேன்னு நான் தெரில. இருங்க, போக பிடிச்சிருவேன்னா பழகிக்கிடுவேன். அவ்வளோதான். அடுத்த ஸ்டாப் வந்து கேஎஸ்ஆர்.
இந்த கேஎஸ்ஆர் காலேஜ் தாண்டினா அப்புறம் அடுத்த 5 மணி தாண்டினா எஸ்பிபி காலனி தாண்டினா ஆலாம்பாளையம் தாண்டினா பள்ளிப்பாளையம். நடுவில் பெரிய ஸ்டாப் தான் இதெல்லாம். பள்ளிப்பாளையத்துலேருந்து ஈரோடு அங்கேருந்து கம்மி தான், ஒரு 7 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்கும். நான் போன வாரம் இங்கே வந்தேன், ஈரோடு தான் வந்தேன். குட்டியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஆனால் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால யாரையும் பார்க்க முடியல. ஒருத்தன் மட்டும்தான் வந்தான். அப்புறம் அவன்கிட்ட ரெண்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம கேஎஸ்ஆர் வந்துட்டோம். டிவைடர்லாம் வச்சுருக்காங்க, பரவாயில்ல, சூப்பர். முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக் இருந்துச்சு, ஸ்பீடு பிரேக் எடுத்துகிட்டு இது வச்சுட்டாங்களாட்டிருக்கு. காலேஜுக்குள்ளே கோயிலில் இருக்குமாட்டிருக்கு. அது என்ன சொல்லுவாங்க, கும்பாபிஷேகம் கோயிலில் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. நல்லா ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் போட்டு பாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் காலேஜ், இது காலேஜ் சூப்பர் காலேஜ் கேஸ். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் இங்கே தான் படித்தாங்க. பால் குடம்புலாம் எடுத்துகிட்டு வருவாங்களாட்டிருக்கு கிட்டாப்பில். கேஎஸ்ஆர் காலேஜ். கைஸ், அந்த கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்களாட்டிருக்கு வேண்டுதல் வச்சு. வேண்டுதலா? ஆ, 5 மணி தாண்டி ஆயிடுச்சு. அடுத்த எஸ்பிபி காலனி பக்கத்தில் வந்துட்டோம். அந்த லாரியை தாண்டினா கொஞ்சம் தூரத்தில் ஒரு 200 மீட்டர் தான் அங்கே தான் எஸ்பிபி காலனி தான். அந்த பாலம் சூப்பராக இருக்கும் கைஸ். அந்த பாலத்தை வந்து நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் படித்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலேஜ் போயிட்டுருக்கும் போது அந்த பாலம் எப்போ போவோம் வருவோம் பிடிப்போம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். நான் வரும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழேயும் போகலாம், நான் மேலே பாலத்து மேலே தான் போவேன். ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் வியூ. அதெல்லாம் சைடு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுதான் கைஸ், இதுதான் எஸ்பிபி காலனி. பின்னாடி பேப்பர் மில் ஒன்று இருக்குது. நான் அங்கே இன்டர்வியூக்கெலாம் வந்திருக்கேன், வேலை கிடைக்கல. அதனால தான் கைஸ் இந்த பாலம் தான் சும்மா சல்லுன்னு இருப்பாப்புல. வந்துட்டோம். இதுதான் ஆலாம்பாளையம் பஸ் ஸ்டாப்னால் இந்த தாண்டிட்டோம், பின்னாடி இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்குது. இங்கே ஏறினீங்கன்னா நம்ம இங்கே வரையும் போகலாம். அந்த ஏரியா பேர் என்ன மறந்துட்டுனே, அங்கே வரையுமே போகலாம். இந்த பாலம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வேலையாகிட்டு இருக்குன்னு ஓப்பன் பண்ணல. எலெக்ஷன்னால எல்லா பக்கம் கூட்டமாக இருக்காங்க. இது பாருங்களேன், சூப்பராக இருக்குது இடம். இந்த பாலம் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியல. அது இல்லாமல் இங்கே ஒரு பிட்டு ஒன்று இருக்குது, அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஜாயின் போடலைங்கனால இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். எங்கேனா இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணுன்னு நினைக்கிறேன். இந்த மேடு ஏறி இறங்கும் போது அந்த இடத்துல ஒரு கீழே வந்து ட்ரெயின் போகிற இது இருக்குது, பாலம் இருக்குது. அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே தான் இந்த பாலம் வரும். அந்த இடத்துல ஒரு பிட்டு ஒன்று போடணும். உங்களுக்கு தெரியுதா? இந்த கேமராவில் தூரமாக தான் தெரியும். இருங்க, நான் பக்கத்தில் போகிறேன். இந்த இடத்துல தான் கைஸ் வேலை நடந்துகிட்ருக்கு.
தெரியுதா? இந்த ஒரு பிட்டு ஒன்று போட்டு அந்த பாலம் வேலை முடிஞ்சிடும். எப்போ போடுறாங்கன்னு தெரில. அவ்வளோதாங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் பள்ளிப்பாளையம். 3 கிலோமீட்டரோட கம்மியாக தான் இருக்கும், அவ்வளோதான் வரும் கைஸ். இன்னும் இந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு. ஆஹா, வண்டி வேறு ஆஃப் பண்ணிட்டேனே. கைஸ், இன்னும் இந்த இடத்துல வேலை நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பாலம் அங்கேருந்து இன்னொரு பாலம் ஜாயிண்ட் ஆகுது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே பாலமாகவே போட்டு தள்ளிட்டாங்க. இது ஏன்னா காலையில் நேரம் இங்கே வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும். வண்டி வந்து மாட்டினோம்னா திருப்பி போகிறக்குள்ளேயும் போதும்னு ஆகிடும். அதனால் இப்போ எல்லாமே ஃபுல்லாக பாலம் மாற்றிட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ சேலத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் ஃபுல்லாக ஈரோடு போகிறது ஃபுல்லாக திருச்செங்கோட்டு வழியில் ஃபுல்லாக பாலமே வந்துடும். இன்னொரு 5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப வருஷமாக கட்டிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகிடும். அது இல்லாமல் கைஸ், 4ஆம் பாளையத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் வரும். சரியாக 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்ம பள்ளிப்பாளையம் தாண்டிட்டோம். பள்ளிப்பாளையம் ஆற்றுப்பாளையம் தாண்டினோம்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈரோடு. அது இல்லாமல் கைஸ், எனக்கு வந்து பாலம் பைத்தியம். நான் பாலத்தில் வண்டி ஓட்டுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். எங்கே போனாலும் இந்த மாதிரி பாலத்தில், இது ஏன்னா கொஞ்சம் ஹைட்டில் இருக்குல்ல, அது மாதிரி எனக்கு கொஞ்சம் இதில் வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். அவ்வளோதான், பாலம் முடிஞ்சிருச்சு. கைஸ், இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தோம்னா பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் வரும். அப்படியே அந்த வழியாக நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வரைக்கும் போய்க்கலாம். இது ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரூட் பார்த்திங்கன்னா மணிக்குண்டுக்கிட்ட போகும். அங்கே போனீங்கன்னா அங்கே ட்ரெஸ் எடுக்கிறது இந்த மாதிரி ஜாலியாக இருக்குது. ஷாப்பிங்லாம் சூப்பராக இருக்கும் இடம். அது இல்லாமல் இங்கெல்லாம் நைட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா பகலில் வெயிலில் மேப் போட்டிருந்தேன். அது என்னாச்சுன்னு தெரில, கட் ஆகிட்டு காட்டிருக்கு. சரி, நான் ஈரோடு வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன். 2 வழி காட்டுது. பவானி போய் போகிறது ஒன்று, நம்ம இங்கே சென்ட்ராக ரூட் காட்டுது. இருங்க பார்ப்போம். இது என்னன்னு தெரியல, லூசு பிடிச்சி காட்டுருக்கு மேப்புக்கு. இதுதான் நமக்கு கம்மியாக இருக்குது. சித்தோடு ஈரோட்டில் தான் இருக்கும். சித்தோடு கவுண்டம்பாடி இந்த வழியாக போகுது. கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி இந்த வழியே இருக்க மாட்டிருக்கு. சரி கைஸ், நம்ம இதுலேயே போவோம். இது வந்து சுத்தம் இருக்குது. இன்னொன்று போகுது, பவானி போய் வருது. அது நமக்கு தேவையில்லை. அது அவ்வளோ தூரம் போயிட்டு
ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இங்கேருந்து 50 கிலோமீட்டர் கட்டுது கைஸ். ஏன்னா அங்கேருந்தே 68 தான் கட்டுச்சு. பரவாயில்ல. சரி, ஓகே கைஸ், நம்ம போவோம். சித்தோட வழி தான் எனக்கு சொல்லுது கூகுள் மேப். ஆனால் இதுதான் தூரம் கம்மியாக இருந்துச்சு. மீதியெல்லாம் பவானி போயிட்டு வரதெல்லாம் இப்போ அப்படி நம்ம சங்கீர் வழியாக வந்திருந்தோம்னா வீட்டிலேருந்து நம்ம அப்படி கிளம்பி வந்திருந்தோம்னா நமக்கு அது பக்கம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செங்கோடு வந்து வந்ததுனால நமக்கு இப்படியே போயிடலாம். போங்க சார். நம்ம ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தாச்சு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமாம், ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இருங்க கைஸ், இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஆனால் ஒன்று வரும் பாருங்களேன், நல்லா இருக்கும். நான் இப்படி தான் காலேஜ் விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இப்படி வருவேன். வந்து இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி இதுலேயே போய்டுவேன். கைஸ், நமக்கு இங்கேருந்து ஊட்டி 55 கிலோமீட்டர் இல்லை 155 கிலோமீட்டர். இருங்க, நான் பிளான் பண்ணியிருக்கேன். நமக்கு லீவ் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. கரெக்டாக லீவ் செட் ஆனிச்சுன்னா ஒரு நாள் அழுத்திட்டு வந்துடுவோம். சரிங்க கைஸ், நான் ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இன்னும் நடுவில் எங்கேயும் திரும்புகிற மாதிரி என்னன்னு தெரில. கன்டினியூ பண்ணுறேன் vlog. ஹாய் கைஸ், நம்ம இன்னும் ஒரு 8.6 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோடு. இதே ரோடு தான், எங்கேயும் திரும்பவே தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கு. அப்படி தான் போட்டிருக்காங்க கூகுள் மேப்பில். அதே இன்றைக்கி எலெக்ஷனில், அதனால தான் இடம்லாம் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது. நல்லா இருந்தது. குளிர் ஸ்பீடு பிரேக் நமக்கு ஜிட்டு ஏரியாருன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபுல்லாக எல்லாம் ஓட்டு போகிறதுக்காக எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க மக்கள். ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இந்த ரோட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம், இப்போ தான் இந்த பக்கம் வண்டியே நான் எடுத்துகிட்டே வரேன். அவ்வளோ பெரிய ரோடு இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் வரல இருக்குது. பரவாயில்ல, சூப்பருங்க. கரும்பு ஜூஸ் பிடிப்போமா நினைப்பேன். வேணா வண்டி சருன்னு வந்துடும். ஒவ்வொரு வாட்டி இப்படி தான். கைஸ், நம்ம ஹைவே டச் பண்ணிட்டோம். இனிமேல் ஒரே ஸ்ட்ரெயிட் தான்.
மரம் மாதிரி வரமாக இருந்துச்சுன்னா வண்டி நிறுத்தலான்னு பார்க்குறேன். ஒரு சின்ன ஒரு வாட்டர் பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு வண்டி எடுப்போமேன்னு பார்க்குறேன். எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. மரத்தெல்லாம் வெட்டி நொறுக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது, போகிறதுக்கு வழி இல்லை. நடுவில் இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. சரி ரைட், அடுத்து ஒரு மரம் பார்ப்போம். ஏதோ கடை இருக்கான்னு பார்க்கலாம், கடையும் இல்லை கைஸ். ஒரே வெறிச்சோடி இருக்குது ரோடு. இப்போ தான் ஏரியா டெவலப் ஆகிட்டு இருக்கனால இனிமேல் தான் வரும் கடையெல்லாம். பஸ் ஸ்டாப் தான் இருக்குது. நினதே இல்லை கைஸ், வெயில் பிச்சு எடுக்குது. இந்த வெயிலுக்குலாம் தண்ணியில் ஒரு ஆட்டம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி இருங்க வாங்க போயிட்டு ஒரு ஆட்டத்தை போட்டுருவோம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரில கூட்டம்லாம். அது சண்டேஸ்னால் ஓகே, கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி எலெக்ஷனுக்காக லீவ் விட்ருப்பாங்க எல்லா பக்கம். எனக்கு லீவு தான் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி ஒரு டச்சாக சுற்றிட்டு வந்துடலாமேங்கிறதுக்காக வந்துட்டேன். இன்னும் இங்கேருந்து 40 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். கோகுல் மாதாஜி வந்து 1 hour சொல்கிறாப்படி இன்னும் போகிறதுக்கு ஆகும் அப்படின்ட்டு. நானும் வேறு மெதுவாக தானே போயிட்டுருக்கேன். அதனால் இன்னும் 1 மணி நேரம் சொல்லுது. எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். அதனால் பொறுமையாக ரசித்து தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் வெயில் தான் தாங்க முடியல கைஸ். வெயில் ரொம்ப அடிக்கிறாப்பு. ஒரு கடை இருக்குது, வந்துட்டேன். சரி பார்ப்போம். ஜூபிட்டர் கஃபே இருங்க, நம்ம உள்ளே போய்ட்டு ஒரு சின்ன வாட்ரு ஜூஸ்க்கு இது போட்டுட்டு வண்டி எடுப்போம். ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது கைஸ். அதனால் லைட்டாக வண்டி நிழலில் விட்டுறலாம். சரி கைஸ் இருங்க, நான் ஒரு ஜூஸை போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் வேறு இருக்கான்னு தெரியல. வண்டி இங்கே நியூட்ராவிலேயே நியூட்ரிச்சு பார்ப்போம் கைஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு. கைஸ் ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு குட்டி ரெஸ்ட்டே போட்டாச்சு கைஸ். நானும் பார்த்தேன், ஒரே நிமிஷம் இருங்க. நானும் பார்த்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துடலாம். இடம் நல்லா கூலிங்காக இருந்ததா, வெயிலுக்கு வெளியே வெயிலாக இருக்க, அங்கே உள்ள கூலிங்காக இருந்தது, ஒரு மணி நிழலில் இருந்ததா. சரி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதில் கைஸ் அங்கே நான் ரோஸ் மில்க் குடிச்சேனா, நல்லா இருந்தது. விலை தான் பரவாயில்ல, 40 ரூபாய் தான் இருந்தாலும் ஓகே தான். அங்கே இருக்க இடத்துக்கே கொடுக்கலாம். ஓகே ஒரே ஸ்டெச்சு தான் இனிமேல். நான் நடுவில் நிறுத்துற ஐடியா இல்லை, ஏன்னா வெயில் தாங்க முடியல. ஒரு மாதிரி இதோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி ரைட், அதனால தான் நிறுத்திட்டேன். இனிமேல் ஒரே இதுதான். அது இல்லாமல் பண்ணி இனிமேல் தான் இருக்குது, அங்கே போகிறதுல தான். சரி வாங்க விளாக் கண்ணு பண்ணுறேன்.